சார் வணக்கம். வணக்கம் சார், இப்ப துப்புரவு தொழிலாளர்கள் ஏறக்குறைய 10 நாட்களா ரிப்பன் பில்டிங் முன்னாடி போராடிட்டு இருக்காங்க. நிறைய முக்கியமான கோரிக்கைகளை வச்சிருக்காங்க. பணி நிரந்தரம், அப்புறம் பிரைவேடைஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரியான முக்கியமான கோரிக்கைகள்லாம் வச்சிருக்காங்க. மக்கள் மத்தியில பெரிய சப்போர்ட்டும் இருக்கு. 10 டேஸா கண்டினியூஸா பண்றாங்க. முக்கியமான செலிபிரிட்டிஸா இருக்கலாம், நிறைய தலைவர்களா இருக்கலாம். சீமான் அவர்கள், அப்புறம் விஜய் அவர்களும் போராட்டக்காரர்களை சந்திச்சிருக்காரு பனையூர்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய டெவலப்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் அரசை பொறுத்தளவுல பின்வாங்க தயாரா இல்லை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அவங்களோட ஸ்டாண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை தான். துப்புரவு தொழிலாளர்கள் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை நாரி போயிடும். கரெக்ட். முன்கள பணியாளர்கள் நம்ம சொல்றோம், ஃப்ரண்டல் ஒர்க்கர்ஸ். கொரோனாவாகட்டும், பெருமழை வெள்ளமாகட்டும், எந்த ஒரு இயற்கை பேரிடர் ஆகட்டும், அவர்கள் தான் முன்னால் நின்று நம்மளை காப்பாற்றுறாங்க. ஒரே ஒரு நாள் அவங்க வேலை நிறுத்தம் பண்ணாங்கன்னா முழு அளவில் நம்முடைய வாழ்க்கை நாரி போகும். அவங்க ஒன்றும் பெருசாக கேட்கல. இப்போ 23,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க, அதை தனியாருக்கு கொடுக்க போகிறோன்றாங்க. அந்த தனியார்கிட்ட போய் நீ வேலைக்கு சேர்ந்துக்கோன்னா அவன் என்ன சம்பளம் கொடுக்குறான்? 16,000 தான் 15,000 கொடுப்பான். அது ஏதோ பிஎஃப் கிராஜுவேட்டி பிடிப்பானா, அதனால 15,000 கொடுப்பான்றான். யோசிச்சு பாருங்க, 1/3 ஆஃப் த சேலரி அவர்கள் வாங்கக்கூடிய சம்பளத்தில், ஊதியத்தில் அவர்கள் 1/3 பங்கு இழக்கிறார்கள். எந்த ஒரு தொழில் செய்யக்கூடிய யாராவது ஒருவர் தான் வாங்கக்கூடிய ஊதியத்தில் 1/3 பங்கு இழக்க இன்றைய காலகட்டத்தில் தயாராக இருப்பாரா? ஒரு அடிப்படையான கேள்வி. கவர்மெண்ட் என்ன பண்ணுது? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ இப்போ பிரைவேடைஸ் பண்றோம், அங்கே போயிடுன்றாங்க. இன் பிரின்சிபிள் பிரைவேடைசேஷனை இனிமேல் யாராலையும் தடுக்க முடியாது. அது வேற. கடந்த 34-35 ஆண்டுகளாக 1991 புதிய பொருளாதார கொள்கை அமலாக்கப்பட்ட பிறகு உலகம் முழுவதும், என்டையர் வேர்ல்ட், த்ரூ அவுட் த குளோப், privatization is an inevitable part of your life. எல்லா நாடுகள்லையுமே அதை நம்ம மனிதாபிமானத்தோட எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்றது தான் கொஸ்டினே ஒழிய, இன் பிரின்சிபல் ப்ரைவேட்டைசேஷனை தடுக்க முடியாது. அதுவும் இந்த மாதிரியான சிவிக் ஆக்டிவிட்டீஸில் மாநகராட்சி பணிகள், போக்குவரத்து, இது எல்லாத்துலேயுமே ஈவன் சுகாதாரம், எல்லா இடத்துலையுமே மின்சாரம், எல்லா இடத்துலையுமே தனியார் மயம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று தான். ஆனால் அதை ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஒரு நல்ல அரசு எப்படி செயல்படுத்தும், எதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, நான் என் இஷ்டத்துக்கு தான் செயல்படுவேன், இனிமேல் நீ ஒன்றும் என் ஓட் பேங்க் கிடையாது, நான் அதிகபட்சம் நீ 2,000 பேர் இருப்பியா என்ற மமதையில் ஒரு அரசு செயல்பட ஆரம்பித்தால் என்ன நடக்கும் என்பதற்கு இதுதான் உதாரணம். இதே துப்புரவு தொழிலாளர்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பல மண்டலங்கள் தனியார் மயமாக்கப்பட்டிருக்கு. செவரல் ஜோன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு மெட்ராஸ் கார்பரேஷன், சென்னை கார்பரேஷன் have been privatized. அது ஒரு முறை இருக்குது அதை செய்யறதுக்கு. இதே துப்புரவு தொழிலாளர்கள் எடப்பாடி ஆட்சி காலத்தில் போராடும் போது மு.க. ஸ்டாலினும், அன்றைய இன்னைக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிற முன்னாள் மேயர் மா சுப்பிரமணியமும் பல முறை அவங்கள சந்தித்து ஆதரவு தெரிவித்தாங்க. நாங்கள் வந்தோன்னா அவங்க பணியை நிரந்தரமாக பண்ணாங்க. எடப்பாடிக்கு அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கடிதங்களே எழுதினார். இன்னைக்கு அப்படியே கையை விரிச்சு என்ன பண்ணுறாங்க? அதிகாரத்துக்கு வந்த உடனேயே 4 மாதத்துலேயே சொல்லிட்டாங்க, 2021 டிசம்பர்லேயே உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாது, யாரையும் நாங்கள் நிரந்தரம் செய்ய மாட்டோம். ஏன்னா பணம் இல்லை கவர்மெண்ட் கிட்ட, சென்னை மாநகராட்சி கிட்ட பணம் கிடையாது. இந்த பேக்ரவுண்டில் தான் இந்த பிரச்சனை நம்ம பார்க்கணும். இப்போ இவங்க யாரோ ஒரு ஹைதராபாத்தை சார்ந்த தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க, அவன் 15-16,000 ரூபாய் சம்பளத்துக்கு தான் எடுத்து பண்ணுறான். இவங்க அதற்கு 23,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க இப்போ எங்களை நீ பணி நிரந்தரம் பண்ணுன்ற கோரிக்கையை கூட கைவிட்டுட்டாங்க. எனக்கு வாங்குற சம்பளத்தை கொடுத்தா போதுன்ற லெவலுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்க வாழ்க்கை சூழல்ல, அதுவும் அதில் 1 சைல்டு மதர்ஸ், 1 பேரண்ட் ஃபேமிலிஸ் இருக்குது. அம்மா மட்டும்தான், புருஷன் குடியாரன், எந்த விதத்தில் அவனால பிரயோஜனம் கிடையாது. ஒரு குழந்தையோ 2 குழந்தையா இருக்குது, வீட்டு வாடகை 10,000 ரூபாய் போதுன்றான். குழந்தைங்க படிக்கணும், சாப்பிடணும். அதாவது 1% கூட ஈவு இறக்கம் இருக்கக்கூடிய அரசாக இருந்ததுன்னா அது இப்படிலாம் நடந்துக்காது. நினைத்தே பார்க்க முடியாத அட்டுழியத்தை தான் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பேச்சுவார்த்தைன்ற பேரில் யாரை அனுப்புகிறாங்கன்னா சேகர் பாபு அனுப்புகிறாங்க. சேகர் பாபு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர். அந்த துறையோட அமைச்சருக்கு என்ன அது ஏன் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் அதை பேசுகிறாங்க. இது என்னன்னு புரியலங்க. இந்த அரசாங்கத்தோட அணுகுமுறை இதுவரை எந்த அரசாங்கமும் கையாளாத ஒரு அணுகுமுறையா இருக்குது. துறை சார்ந்த அமைச்சர் தான் இந்த பிரச்சனைக்கு போகணும். நேரு இன்னைக்கு பிரஸ்ஸை பார்த்து சொல்றாரு, நான் பார்த்தேன், 2 தடவை பார்த்தேன், நீங்க தான் மீடியா போட மாட்டேன்றீங்க. ஆனா லைம் லைட்ல இருக்கிறது யாரு? சேகர் பாபு தான் லைம் லைட்ல இருக்கு. ரொம்ப அக்ரெசிவாவும் பேசுறாரு, ரொம்ப அக்ரெசிவா பேசுறாரு சேகர் பாபு. ஆனா நான் சொல்லுவேன், சேகர் பாபு பேச வைக்கப்பட்டிருக்கிறார். ஏன்னா இது எய்தவனருக்கு அம்ப நோவானேன்னுவாங்க. இது முழுக்க முழுக்க முதலமைச்சர் அல்லது துணை முதலமைச்சர் பொறுப்பில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த பார்த்தீங்கன்னா வட சென்னையில் இன்க்ளூடிங் எ செக்ஷன் ஆஃப் கொளத்தூர் தொகுதி, முதலமைச்சர் தொகுதியை இதால் பாதிக்கப்பட்டிருக்கின்றாங்க.
சரி, எந்த தொகுதி பாதிக்கப்பட்டாலும் இது ஆபத்தானது. ஏன்னா சுகாதார கேடு. இவ்வளோ பெரிய ஒரு 12 நாளா நாறுதுன்னா எவ்வளோ என்னங்க, என்ன இந்த அரசாங்கத்தோட எய்ம், என்ன சாதிக்க போறாங்க இவங்க? இந்த அரசு நினைச்சதுன்னா அந்த பிரைவேட்டைஸ் பண்றவனை இந்த சம்பளத்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நீங்க எந்த ஒரு துறையை தனியார் மயமாக்கினாலும் அல்லது ஒரு நிறுவனத்தை இன்னொரு நிறுவனத்துக்கு நீங்க வித்தீங்கன்னாலும் முதல்ல அந்த ஒர்க்கர்ஸ் எதிர்பார்க்கறது என்ன? நேச்சுரல் ஆஸ்பெக்ட் அண்ட் நேச்சர்ஸ் லா என்ன உங்களுக்கு வந்து எக்ஸிஸ்டிங் சேலரி மஸ்ட் பி ப்ரொடெக்டட். 1/3 போகுது கேப்ரியல். அப்போ வந்து அது எந்த மாதிரியான ஒரு டென்ஷனை வந்து அந்த ஃபேமிலிஸுக்கு ஏற்படுத்தும்? அண்ட் அவங்க வந்து நம்ம எவ்ரிடே லைஃபோட தொடர்பில் இருக்கக்கூடிய மனிதர்கள். எந்த கஷ்டம்னாலும், ஒரு மழை, ஒரு வெள்ளம், ஒரு புயல், ஒரு சுனாமி, ஏன் ஒரு பூகம்பம், இயற்கை பேரிடர் அல்லது செயற்கை பேரிடர், எங்கே எது நடந்தாலும் அவங்க ஒரு நாள் கூட லீவ் போட முடியாது. அந்த மனிதர்களை அவன் வாங்கக்கூடிய பீனட்ஸ் சம்பளம் 23,000 ரூபாய், அதை வந்து உன்னால் ப்ரொடெக்ட் பண்ண முடியலன்னா அப்புறம் எதுக்காக இந்த கவர்மெண்ட் இருக்கணும்? அதை வந்து நீங்கள் இன்னும் எலெக்ஷனுக்கு 8 மாதம் இருக்கும்போது இந்த காரியத்தை பண்ணுறீங்க. ஸோ இந்த கவர்மெண்ட்டோட ஆட்டிடியூடு வந்து ரொம்ப புதிரானதாகவும் புரிந்து கொள்ள முடியாததாகவும் மனிதாபிமானம் இல்லாததாகவும் தான் இந்த கவர்மெண்ட்டோட ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு. இப்போ அப்படியே சேகர் பாபு பல்ட்டி அடிக்கிறாரு, நாங்கள் வந்து அந்த வாக்குறுதியை கொடுக்கலன்றாரு. பச்சை பொய்ய சொல்கிறாரு அவர். எல்லாருக்கும் தெரியும் இவங்க எவ்வளோ வாக்குறுதி கொடுத்தாங்கன்னு. இருக்கே, பிரிண்ட்ல இருக்குங்க. இதை மறைக்கிறாங்கல்ல, முழு போஸ்டிக்காக சோத்துல மறைக்கிறாங்க. அப்புறம் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது எது கடிதம் எழுதினீங்க? அப்போ இவ்வளோத்தையும் ஓட்டுக்காக பண்ணி நீங்கள் உங்களோட மேனிஃபெஸ்டோவில் ப்ராமிஸ் பண்ணுறீங்க. அப்போ நம்ப முடியாத, நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை தெரிந்தே கொடுத்து மக்களை ஏமாற்றி அவருடைய முதுகில் குத்தி துரோகம் இழைத்து நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள். இன்னைக்கு அந்த 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 கோர தாண்டவத்தில் இன்னொரு காட்சி இன்றைக்கு அரங்கேறி கொண்டிருக்கிறது. சார், இதுல எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, நீங்க சொன்னது போல இன்னும் 8 மாசம் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. நான் பார்த்த அளவுல பப்ளிக் பர்செப்ஷனை மெயின்டைன் பண்ணும் அப்படின்றதுல திமுக ரொம்ப கவனமா இருக்காங்க. இந்த ப்ரொடெஸ்ட் வந்து பெரிய டேமேஜை ஏற்படுத்துது. எல்லா கட்சிகளும் இப்ப கையில் எடுக்கிறாங்க. விஜய், சீமான்லாம் கையில் எடுக்கிறாங்க. செலிபிரிட்டிஸ்லாம் அங்க போறாங்க. கவர்மெண்ட்டுக்கு பெரிய கெட்ட பேரை ஏற்படுத்துது. ஏன் ரிவர்ஸ் போகாம இவ்வளவு அக்ரெசிவா ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு இருக்காங்க? ஒன்றும் பெரிய பணம்லாம் இன்வால்வ் ஆகல. பட் இருந்தாலும் ஏன் இதை விட்டே கொடுக்க மாட்டோம்னு இருக்காங்க? இது 2 காரணங்க. ஒன்று, அதிகாரிகளோட ஆட்டிடியூட். இப்போ கூட 2 நாள் மேல மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லுச்சுல, இது அதிகாரிகள், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் நடத்தக்கூடிய கவர்மெண்ட்டுன்னு. அந்த ஆட்டிடியூட், சில அதிகாரிகளோட ஆணவ போக்கால இந்த காரியம் நடக்குது. 2வது, அப்படி இருந்தாலும் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் தான் அதுக்கு பொறுப்பு. பட் ஏன் நடக்குதுன்னா, இது ஒரு காரணம் இந்த அதிகாரிகள் பண்ணக்கூடிய நடவடிக்கை. ஏன்னா இன்னைக்கு KN பகல் 1 மணிக்கு பிரஸ் மீட்ல கூட என்ன சொல்றாரு, 2 விஷயம் சொல்றாரு. சேகர் பாபு ஏன் வந்தார், நான் வரலன்றாங்க, நான் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கேன், நீங்க தான் போட மாட்டேன்றீங்கன்றாரு. 1. 2வது, அவர் என்ன சொல்றாரு, அரசாங்கம் இதோட தீவிரத்தன்மையை உணர்ந்திருக்குது, முதலமைச்சரின் செயலாளர் இதை நேரில் கண்காணித்து வருகிறான்றார். அப்பனா சொல்லிட்டார், ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க தான் இதை கெடுக்கிறாங்க அப்படின்ட்டு. இது 1. 2வது, என்ன இவங்க நினைக்கிறாங்கன்னா, அடுத்த எலெக்ஷன்ல 4 முனை போட்டி உறுதி, அது 5 முனை போட்டியா கூட ஆகலாம், நம்ம ஜெயிக்கிறது உறுதி, என்ன இதனால கவலை பண்ணோம், அந்த ஜெயிச்சாச்சுன்ற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. பதவியேற்பு ஒண்ணுதான் பாக்கிய ஒழிய மற்றபடி அந்த எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. ஏன் இதை செய்யறாங்க? 8 மாசத்துக்கு முன்னால எலெக்ஷனை வச்சுக்கினா இந்த 2 இஷ்யூ தான் கேப்ரியல் காரணம். 1, இது அதிகாரிகளோட ஆட்சி. 2வது, நாங்க ஜெயிக்க போறோம், 4 முனை போட்டியோ 5 முனை போட்டியோ நாங்க ஜெயிக்கிறது. இட்ஸ் அ டன் டீல். மோடி சொன்னார்ல, ஆப்கி பார் 400 பார் 24 இஸ் அ டன் டீல்னு பேசினார்ல, அந்த கதை தான் இவங்களோட கதையும் இன்னைக்கு வந்து. ஸோ எல்லாத்தையுமே தேர்தல் வெற்றி தோல்வியோட பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கிறதால தான் தேர்தலுக்கு 8 மாசத்துக்கு முன்னால வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையை இந்த அரசு கையாளுது. இது ரொம்ப ரொம்ப தவறானது. அதிகாரிகளோட அணுகுமுறை, அதிகாரிகள் இந்த விஷயத்தை கையாளுறது தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். ஒரு விஷயம் வந்து மிகுந்த அனுபவம் வாய்ந்த 50 ஆண்டுகளுக்கு மேல் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரரான, அவசர நிலை காலத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டு அடிபட்டு உதப்பட்டு எமர்ஜென்சியில் சிறையில் இருந்துட்டு வெளியில வந்த நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு புரியாதது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அதிகாரிகள் ஓட்டு கேட்க போறது கிடையாது. ஓட்டு கேட்க போறது ஸ்டாலினும், உதயநிதி ஸ்டாலினும், நேருவும், சேகர் பாபுவும், MRK பன்னீர்செல்வமும், தங்கம் தென்னரசும், இவங்க தான் போய், கனிமொழியும் இவங்க தான் ஓட்டு கேட்க போறாங்க. ஒரு அதிகாரி கூட போய் ஓட்டு கேட்க போக மாட்டான். இதோட நல்லது கெட்டதை அனுபவிக்க போறது பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் தான். அப்போ எப்படி இந்த மாதிரியான இஷ்யூஸ்ல அதிகாரிகளை நீங்க அலோவ் பண்ணலாம் முடிவெடுக்கிறதுக்கு? ஹைகோர்ட் சொல்லுது இல்லை, 4-5 நாளைக்கு மேல இது அதிகாரிகள் ஆட்சி, IAS அதிகாரிகள் ஆட்சி. மற்றவங்க சொன்னா அவங்களுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிப்பீங்க, ஹைகோர்ட்டுக்கு என்ன உள்நோக்கம் கற்பிப்பீங்க?
அப்ப இந்த பிரச்சனைய அதிகாரிகள் மட்டத்துல கையாளுவதும் இந்த சிக்கலுக்கு ஒரு காரணம் என்று இருக்கலாம். 12 நாளா நாறுது. இன்னொன்னு கவர்மெண்ட் கெட்ட பேர் ஆகுதுன்றது எண்ணம் கூட ஏன் வரல? இன்னொன்னு இது ஒன்றும் பெரிய மணி இன்வால்வ்டு கிடையாது. இட்ஸ் நாட் அ வெரி பிக் இன்வால்வ். இப்ப நீங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரணும்னா எஸ் இட்ஸ் அ வெரி பிக் இஷ்யூ. இல்லை ஒரு போக்குவரத்து தொழிலாளர்களோட டியூஸை செட்டில் பண்ணணும்னா அது ரொம்ப பெரிய இஷ்யூவாக தான் மாறிட்டு இருக்கு. அட் டைம் போக்குவரத்து கழகங்கள் வந்து நஷ்டத்தில் இயங்கிக்கிட்டு திவால் ஆகிட்டு இருக்கும்போது அதில் அரசாங்கத்தோட சுமையை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இது ஒண்ணுமே இல்லை. இதுல எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு ஒரு ப்ரெஸ்டீஜ் பாக்குறீங்க? ஏழை வயித்துல ஏன் அடிக்கிறீங்க? அதுவும் குறைஞ்சது ஒரு எலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது நீங்க செய்ய நினைக்கிற விஷயத்த எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட செய்யலாம். இப்ப செஞ்சுட்டீங்க, மாட்டிக்கிட்டீங்க, ஆனா ஏன் ரிவர்ஸ் போக மாட்டேங்கிறீங்கன்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆமா, அப்புறம் அவங்கள போய் ராஜரத்ன ஸ்டேடியத்துல நீங்க வந்து போராட்டத்தை நடத்துங்க, இங்க இருந்தா கவர்மெண்ட் கெட்ட பேரு. இப்ப கவர்மெண்ட் கெட்ட பேரு தான் உங்க நோக்கமே ஒழிய அவன் பிரச்சனையை தீர்க்கறது. ஏழை வயித்துல அடிக்கிறீங்களே, 3ல் 1 பங்கு சேலரி அவனை பிடிங்கிட்டு 24,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவன 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு, 23,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவன 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு தள்ளுறீங்களா? அது எவ்வளவு கொடுமன்றது உங்களுக்கு தோணலையா? அவன் தானே உங்களை ஓட்டு போட்டு கொண்டு வந்தான். இன்னொரு முக்கியமான ஆஸ்பெக்ட் இந்த விஷயத்துல என்னன்னா, இது மற்ற போராட்டங்கள்ல இருந்து வேறுபட்டது என்னன்னா, இதுக்கு ஒரு காஸ்ட் ஆங்கிள் இருக்குது. இப்ப நீங்க ஒரு போக்குவரத்து தொழிலாளர்களோ, ஒரு சத்துணவு பணியாளர்களோ, அல்லது வந்து ஒரு மின்வாரிய ஊழியர்களோ, அல்லது செவிலியர்களோ, அல்லது இந்த ஆசிரியர்கள் போராட்டமோ இருந்ததுன்னா அதுல எல்லா ஜாதிக்காரனும் இருப்பான். இது வந்து ஆல்மோஸ்ட் ஓவர் 90% மேல, we can go far as to say 100% வந்து SC ST பீப்புள், பட்டியலின மக்கள். அதனால தான் நேஷனல் கமிஷன் ஃபார் SC STயும் இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அவங்க ஐ திங்க் தே சென்ட் நோட்டீசஸ் ஆல்சோ, ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க அரசாங்கத்திடமிருந்து. இதில் அந்த ஆங்கிள் வருது. கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட் இருக்குது SC ST கமிஷனுக்கு இந்த மாதிரி அவங்க பாதிக்கப்படும் போது. அப்போ சமூக நீதி பேசுகிற ஒரு அரசுக்கு இதில் கூடுதல் பொறுப்பு இருக்குல்ல. அதை இன்னும் தவறாக ஹேண்டில் பண்றாங்க. இந்த கேஸ்ட் ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது பிரியா அவர்கள் பேசும்போது முதல்வர் உங்களோட டீ குடிச்சாரு, உங்களோட சாப்பிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அது எனக்கு ரொம்ப தவறான அணுகுமுறை அப்படின்ற தவறான அணுகுமுறை. மேயரோட டீச்சர்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது சொல்ல மாட்டாங்கல்ல. டீச்சர்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணும்போதோ, அல்லது வந்து செவிலியர்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணும்போதோ, அல்லது மின்வாரிய ஊழியர்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணும்போதோ, போக்குவரத்து ஊழியர்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணும்போதோ இந்த வார்த்தையை போய் தலைமை பொறுப்புல இருக்கவங்க வந்து முதலமைச்சர் உங்க கூட டீ சாப்பிட்டாரு, பன்னு சாப்பிட்டாருலாம் சொல்ல மாட்டாங்க. அப்ப அது வந்து நீங்க வந்து அது மறைபொருள் என்ன? அது எவ்வளவு ஒரு தப்பான ஆட்டிடியூடு. when already SC ST commission is taking note of this struggle, இது வந்து என்ன கிரெடிட்டா? முதலமைச்சர் உங்க கூட டீ சாப்பிட்டாரு அப்படின்றது வந்து என்ன? நாங்க பாரு அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு நாங்க எவ்வளவு செஞ்சிருக்கோம். இது என்ன அணுகுமுறை இது? So this is an arrogant attitude. சம்பளம் வரப்போகுதா டீ குடிக்கிறதா? நீ சம்பளம் அவங்க கொஞ்சம் டீ குடிச்சாலும் குடிக்காட்டி அவனுக்கு வர சம்பளம் வரதான் போகுது. பை தட் நீங்க ஒன்னும் அவனுக்கு ஃபேவர் பண்ணிடுறேன். ஆனா அவங்க தான் நமக்கு ஃபேவர் பண்றாங்க. நீங்க SC ST கமிஷன், நேஷனல் SC ST கமிஷன் இட் இஸ் டேக்கிங் காக்னிசன்ஸ் ஆஃப் த இஷ்யூன்னும் போது உங்களுக்கு அதை பத்தியும் கவலை. இது என்னன்னா வெக்கக்கேடான விஷயம். சமூக நீதியின் மூச்சுக்கு 300 தடவை சொல்றீங்க. நடைமுறையில இது தலித்துகளுக்கு எதிரான அரசு என்பது மீண்டும் 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 நிரூபிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது ஆணவ படுகொலையா இருக்கட்டும், ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டத்தை ஏற்ற மாட்டேன்னு சொல்றதா இருக்கட்டும், தடுப்பு சுவர் கட்டுறதா இருக்கட்டும், கோயில்களில் வந்து தலித்து நுழைய முடியாம கோயிலை இழுத்து போட்டி கோர்ட் ஆர்டர் பண்ண பிறகு திறக்க மாட்டேன்னு அடம்பிடிக்கிறதா இருக்கட்டும், இன்னைக்கு துப்புரவு பணியாளர் போராட்டமா இருக்கட்டும், இந்த அரசு, திமுக அரசு ஸ்ட்ரக்சரலி கட்டமைப்பு ரீதியாக தலித்துகளுக்கு எதிராகத்தான் இருக்கிறது என்ற வாதம் ஒதுக்கி தள்ள முடியாத வாதமாக, ஒரு வலுவான வாதமாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது. அப்புறம் இந்த ப்ரொடெஸ்ட்டை பொறுத்தளவுல போக அப்படியே வேக எடுக்கிறதையும் பார்க்க முடியுது. ஸ்டார்டிங்ல துப்புரவு தொழிலாளர்கள் மட்டும் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, அதுக்கப்புறம் சில முக்கியஸ்தர்களும் வந்து அதுல கலந்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் சீமான் அவர்கள் போறாரு, ஸோ NTK இன்வால்வ் ஆகிறாங்க. அப்புறம் நேத்து விஜய் அவர்களும் ஏதோ ஒரு வகையில இன்வால்வ் ஆகிறார். அவர் களத்துக்கு வரல, போராட்டக்காரர்கள் பனையூர்ல போய் அவரை பாக்குறாங்க. ஸோ அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, விஜய் அவர்களோட விருப்பம் களத்துக்கு வரணுன்றதுதான், பட் நாங்க வேண்டான்னு சொன்னோம், ஏன்னா சில சிக்கல்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, அவர் பெரிய ஒரு ஸ்டார், அதனால வேண்டான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டெவலப்மெண்ட் எப்படி பாக்குறீங்க? எஸ்பெஷலி விஜய் அவர்களோட இந்த இன்வால்வ்மெண்ட் எப்படி பாக்குறீங்க? விஜய் களத்துக்கு போயிருந்தாலும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கூட வந்திருக்கும். ஏன்னா இன்னைக்கு இந்த அரசு, திமுக அரசு யாராவது ஒருவரை பார்த்து அஞ்சுகிறது, கவலைப்படுகிறது என்றால் அது விஜயை பார்த்து தான். எடப்பாடியை பார்த்து கூட கிடையாது. பரந்தூருக்கு விஜய் போனாரு, வேன்ல இருந்துகிட்டே தான் பேசினாரு, கீழே இறங்கல. அடுத்தவர் வெங்க வயலுக்கு போகிறார் என்ற செய்தி பரவ ஆரம்பித்தவுடன் 1.5 ஆண்டுகளாக தூங்கி கொண்டிருந்த அந்த வழக்கில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்கிறது CBCID. கோயம்புத்தூர்ல போய் அவர் பேசுகிறார், திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு, ஆட்சி மாற்றத்துக்கு எந்த எல்லைக்கும் போக தயார்னு. அடுத்த சில மணி நேரங்கள் இல்லைன்னு நினைக்கிறேன், சில நாட்கள்ல அங்க அவர் ரோட் ஷோ போன இடத்துல உதயநிதி ரோட் ஷோ போறார். மதுரையில விஜய் கூட்டம் போடுகிறார்னு தெரிஞ்சோன்னா 49 ஆண்டுகள் கழித்து மதுரையில போய் பொதுக்குழுவை கூட்டுது திமுக.
ஸோ விஜயோட ஆஸ்பெக்ட்ன்றது வந்து திமுகவுக்கு ஒரு ஸ்லீப்லெஸ் நைட்ஸை, தூக்கமற்ற இரவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை. விஜய் செய்த தவிர அவர் களத்திற்கு போயிருக்க வேண்டும். அவர்கள் வந்து போராட்டக்காரர்கள், நீங்கள் வந்து அங்கே வந்து டிராஃபிக் ஜாம் ஆகும், அங்கே வந்து நெருக்கடி ஏற்படும், அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஸ்பாட்டுக்கு அவர் போயிருந்திருக்கணும். அவர் ஸ்பாட்டுக்கு போகாதது தவறு தான். ஆதரவு அவர் தெரிவித்திருக்கிறார். அவே இப்போ அந்த சின்மயி போய் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. சிபிஎம் பொதுச் செயலாளர் சண்முகம் அவர்கள் போயிருக்கிறார், திருமா அவர்கள் போயிருக்கிறார், சீமான் போயிருக்கிறார், பிஜேபியிலேருந்து கூட நயினார் நாகேந்திரன் போயிருக்கிறார், அதிமுகலேருந்து ஜெயக்குமார் போயிருக்கிறார். ஆகவே இது வந்து தேர்தல் நேரத்தில் எல்லாரும் போறாங்கன்னு நேரு சொல்றாரு. ஏன் நீங்க போக மாட்டீங்களா தேர்தல் நேரத்தில்? சரி, அப்பயா இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வாருங்களா? பேசிக்கான இஷ்யூங்க. வாங்குற சம்பளத்துல 3ல் 1 பங்கை பிடுங்கி அவன் வயிற்றுல அடிக்கிறீங்க. இதுக்கு சமூக நீதி திராவிட மாடல் ஆட்சியோட மிக சிறந்த சாதனைகளை இது ஒன்று என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். துப்புரவு தொழிலாளர்கள் வயிற்றில் அடித்து அவர்கள் வாங்கக்கூடிய ஊதியத்தில் 3ல் 1 பங்கை அவர்களிடமிருந்து பறித்து அவர்களை நடுத்தருவில் விட்டது திராவிட மாடல் ஆட்சியும் மற்றும் ஒரு சாதனை என்று நிச்சயமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதான் இப்ப விஜய் நீங்க சொன்ன மாதிரி களத்துக்கு வந்திருந்தாருன்னா பெரிய ஒரு மைலேஜ் கொடுத்துருக்கும் இந்த ப்ரொடெஸ்ட்டுக்கு. 2வது, போக்குவரத்து பிரச்சனை வரதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. வந்தா நல்லதுதான். வந்தா என்ன தப்பு? இப்போ ஒரு பெரிய புரட்சியோ ஒரு பெரிய ஒரு அரசியல் மாற்றமோ பண்ணணும்னா கண்டிப்பா போக்குவரத்து இடையூறுலாம் நடக்கும். மக்களும் அதை ஏத்துப்பாங்க. மெரினா ப்ரொடெஸ்ட்லாம் நடக்கும்போது, ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் நடக்கும்போது யாரும் போக்குவரத்து இடையூறு இருக்குன்னா யாரும் குற்றம் சொல்லல. ஏன்னா எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க, இது தேவையான ஒரு இஷ்யூன்னு ஏத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த வகையில இப்ப விஜய்க்கு தெரியும், அவர் களத்துல இறங்கினாருன்னா பெரிய மைலேஜ் கிடைக்கும்ன்றது தெரியும். அவருக்கும் பெரிய ஒரு பெனிஃபிட் தான். ஏன்னா அவர் ஒரு பொலிட்டிஷியன், அவரும் களத்துல இறங்கிட்டாருன்ற ஒரு இமேஜும் கிரியேட் ஆயிருக்கும். பட் ஏன் இந்த தயக்கம்? இப்ப குறிப்பா இப்ப கவின் அவர்களோட மரணம் நடந்ததுக்கு அப்புறம் அதையும் அவர் பெருசா கண்டிக்கல. இன்ஃபேக்ட் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஏதாவது பேசுவாருன்னு. இந்த இஷ்யூவும் களத்துல இறங்குறதுல அவருக்கு சிக்கல் இருக்கு. ஏன் இந்த சிக்கல்? 2 விஷயங்க. கவின் விஷயத்துல அவருடைய சைலன்ஸ் வந்து கிரிமினல் சைலன்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் அது அன்பார்டனபிள், மன்னிக்க முடியாத ஒரு சைலன்ஸ். இடைநிலை சாதிகளோட கோபத்துக்கு ஆளாக வேண்டாம் என்று எப்பொழுதெல்லாம் தலித்துகள் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுது திமுக, அண்ணா திமுக 2 பேரும் நினைப்பாங்க, ரொம்ப குயுக்தியா அவங்க தான் வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க, ரொம்ப கன்னிங்கா, தந்திரமா. அதே ஸ்டாண்டை விஜய் எடுக்கிறார். அதனால கவின் விஷயத்துல விஜயோட ஸ்டாண்ட் வந்து என்னை பொறுத்தவரையில் கிரிமினல் சைலன்ஸ். இந்த துப்புரவு தொழிலாளர் விஷயத்துல அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அணுகுமுறையோட ஒரு கண்டினியூட்டியை நான் பார்க்குறேன். அவரால் தாங்க முடியாத அளவுக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது. அது ஒன்று. 2வது விஷயம், அது 2வது சொல்றதுதான் முதல்ல முக்கியம் நான் பார்க்குறேன். முதல் சொல்றதை விட there is a method in the madness. இந்த கடந்த ஓராண்டா அவர் திமுக எதிராக பேச ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், குறிப்பா அக்டோபர் 27 விக்கிரவாண்டியில முதல் பப்ளிக் மீட்டிங்ல பேசினதுலேருந்து நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும் கேப்ரியல். அதாவது வந்து ஒரு அக்யூட் நெருக்கடி ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு வரும்போது அந்த நெருக்கடியை அதிகரிக்கக்கூடிய காரியங்கள் எதையும் செய்யாம மாறா அதை கூல் டவுன் பண்ணக்கூடிய காரியத்தில் அவர் ஈடுபடுறார். அதாவது பாக்ஸிங்கில் வந்து அந்த ஃபைனல் பஞ்சுன்னு பார்த்தீங்களா, அல்லது வந்து ஒரு அக்ரெசிவ் பஞ்ச் கொடுக்கக்கூடிய, மே நாட் பி ஃபைனல் பஞ்ச், அக்ரெசிவ் பஞ்ச் கொடுக்கக்கூடிய கட்டம் வரும்போது பின்வாங்குறாரு, ஜகா வாங்குறாரு. ஏன் இந்த பாசம்? $1 மில்லியன் கொஸ்டின். நீங்க கேட்க வேண்டிய இடம் தான் சரியா இல்லை, என்ன கேட்கக்கூடாது. நீங்க கேட்க வேண்டியது பனையூர்ல போய் விஜய் கேட்கணும். அதாவது கட்சி தலைவர்களுக்கே முடியல இது பண்ண. அதுதான் திமுக அரசுக்கு ஒரு, நான் சொல்றேன், ஒரு அக்யூட் நெருக்கடி, ஒரு ஷார்ப் கிரைசிஸ் வருது. an acute crisis திமுக கவர்மெண்ட்டுக்கு வருதுன்னா அங்க ஓங்கி ஒரு அடி அடிக்க விஜய் தயங்குகிறார், மறுக்கிறார். ஏன் போக வேண்டியதானே வேங்கவேலுக்கு? ஏன் போல? பேச்சு பேசுனீங்கல்ல, வேங்கவேலுக்கு போக அட்டெம்ப்ட் பண்ணணும்ல. உள்ள விடமாட்டேன்றான், அது வேற. நீங்க அட்டெம்ப்ட் பண்ணீங்களா? அட்டெம்ப்டே பண்ணல. கவின் விஷயத்துல காஸ்ட் இது பாக்குறீங்க நீங்க. அதே மாதிரி அவங்க எது சொன்னாலும், போலீஸ் எது சொன்னாலும் நீங்க கேட்டுக்கிறீங்க. ஒரு இடத்துல கூட நீ தடையை மீற மாட்டேன்றீங்க. இது நோகாம நோம்புக்கு முன்னுன்ற அணுகுமுறையா அல்லது திமுகவை காப்பாற்றுற அணுகுமுறையா? அக்யூட்டா திமுகவுக்கு ஒரு கிரைசிஸ் வரும்போது விஜய் அதை கையில் எடுத்தாருன்னா நெருக்கடி முத்தும், திமுக கவர்மெண்ட் இன்னமும் கோபப்படும், டென்ஷன் ஆகும்னா அதை செய்யாம பின்வாங்கிறது அவருடைய நடவடிக்கைகளில் வாடிக்கையாக மாறி போய்விட்ட ஒன்றாக இருக்கிறது. இது ஏன் இந்த பாசம்னா, அது திடீர் பாசமா அல்லது வந்து இன்பாய்பிடா இயற்கையாகவே அது உள்ளுக்குள்ளேயே இருக்குதான்றதான் கொஸ்டின். திஸ் ரைஸ். அதாவது விஜயோட திமுக எதிர்ப்பின் நம்பகத்தன்மை என்ற கேள்விக்குறியாகிறது. நீங்க ஒரு முக்கியமான இஷ்யூ வருது, இன்னும் 8 மாசத்துல எலெக்ஷன் வருது, எல்லாரும் களத்துக்கு போறாங்க. ஆனா ஜெனுயின் இஷ்யூ, வெரி ஜெனுயின் இஷ்யூ, பெரிய ஃபினான்ஷியல் பேர்டன் இருக்குது ஒரு கவர்மெண்ட்டுக்கு. அப்போ நீங்க அதை ஸ்டாண்ட் எடுக்கலன்னா கூட பண்ணிக்கலாம். இது ஒண்ணுமே கிடையாது.
அவனோட எக்ஸிஸ்டிங் சேலரியை ப்ரொடெக்ட் பண்ணு தான் கேட்குறோம். இது பாவம் இல்லையா? நம்ம தினமும் யாராவது ஒருத்தர் காலை தொட்டு கும்பிடணும்னா அது துப்புரவு தொழிலாளர்களோட காலை தொட்டு தான் நம்ம கும்பிடணும். ஏன்னா அவன் இல்லைன்னா நம்ம இல்லை, நம்ம பழப்பு நாரி போயிடுவோம் நம்ம எல்லாருமே. எல்லா சுச்சுவேஷன்லையும் அவன் தான் நம்மளை காப்பாற்றுறான், அவனுக்கு ஓய்வே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவன் ஒன்றும் பெருசாக அடையாறில் பங்களா வாங்கி கொடு அல்லது பெரிய கார் வாங்கி கொடுன்னா கூட அவன் கேட்கல. இருக்கிற சம்பளத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறான். அதை கூட செய்யறதுக்கு ஒரு கவர்மெண்டால் முடியலன்னா எதுக்கு இந்த கவர்மெண்ட் இருக்கணும்? அப்போ இந்த மாதிரியான ஒரு அக்யூட் அவன் 2000 ஓட்டு 200 ஓட்டு 500 ஓட்டு அதெல்லாம் இல்லைங்க. அந்த கொஸ்டின் ஆஃப் பிரின்சிபல், சமூக நீதி பேசக்கூடிய, அதுவும் அவர்கள் எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள், மறுபடியும் சொல்றேன், அந்த சமூக நீதி சார்ந்த விஷயமும் கூட இது வழக்கமான தொழிலாளர் போராட்டமோ கூலி உயர்வு போராட்டமோ கிடையாது, இது வேற. அப்படி இருக்கும் பொழுது இந்த இஷ்யூல ஒரு அக்ரெசிவ் ஸ்டாண்ட் எடுத்து களத்துக்கு வர விஜய் மறுக்கிறார் என்றால் அவருடைய நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகிறது. இன்னொரு பாயிண்ட் கூட நான் நோட்டீஸ் பண்ணதுனா, நீங்க சொன்னது கரெக்டான பாயிண்ட். இப்ப திமுகவுக்கு பெரிய அழுத்தம் போடுறது இல்லை ஒண்ணு, ரெண்டாவது இந்த ஃபைனல் கில்லர் பஞ்சை வைக்க மாட்டேன், நாக் அவுட் பஞ்சை வைக்க தயங்குறார் அப்படின்றது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது இந்த இஷ்யூவை எடுக்கிறதும் நீங்க பாத்தீங்கன்னா வேற வழியே இல்லை, எடுத்தே தீரணும். சீமான் களத்துக்கு போயாச்சு, அந்த போராட்டம் 10 நாள் நடந்துட்டு இருக்கு, எல்லாரும் நம்மள நோக்கி கேள்வி கேட்கறாங்க அப்படின்ற ஒரு ப்ரெஷர் வரும்போது தான் வேற வழி இல்லாம அந்த இஷ்யூவும் கையில் எடுக்கிறேன். இதுல நான் வேற இஷ்யூஸ்லயும் பார்த்திருக்கேன். இப்ப ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு போனார், அந்த டாஸ்மாக் ரெய்ட்லாம் நடந்துட்டு இருந்தது, அந்த டைமும் ஃபர்ஸ்ட் எடுத்து மற்ற கட்சிகள்லாம் எடுக்கிறாங்க, அப்புறம் லாஸ்டா இந்த இஷ்யூவை கையில் எடுக்கிறாரு. அதே மாதிரி வேற சில இஷ்யூஸும் பார்த்தோம்னா லாஸ்டா தான் அவங்க கையில் எடுக்கிறாங்க. ஸோ ஒரு இஷ்யூவை கையில் எடுக்கிறதும் தயங்கி தான் எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நாக் அவுட் பஞ்ச் வைக்கிறதுக்கும் ஒரு தயக்கம் இருக்கு. திமுக கவர்மெண்ட்டுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன், அக்யூட் நெருக்கடியை கொடுக்கக்கூடிய, சிக்கலை உண்டாக்கக்கூடிய 1000 சிக்கல்கள் இருக்கு, அதில் 10 சிக்கல் தான் ஒரிஜினல் சிக்கலாக இருக்கும். அக்யூட் டிஸ்டர்பன்ஸ் ஆர் அக்யூட் ப்ராப்ளம் வாங்க. அந்த மாதிரியான ஒரு அக்யூட் கிரைசிஸ் வரும்பொழுது இவர் ஒன்று அமைதி காக்கிறார் அல்லது ரொம்ப சாஃப்டா அதை ஹேண்டில் பண்றார். அப்ப அவருடைய நம்பகத்தன்மை கேள்விக்குறியாவது இயல்பானது. என்னதான் சார் உங்க அரசியல்? தொழிலாளர்கள் போராடுறாங்க, கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் ஆகுது. இட்ஸ் அ வெரி ஜென்யூன் இஷ்யூ, எல்லாரும் பாராட்டிட்டாங்க. சின்மயி வராங்க களத்துக்கு, சின்மயி மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் வரும்போது விஜய்க்கு வரத்துக்கு என்ன தயக்கம்? அப்ப விஜயோட நம்பகத்தன்மை மறுபடியும் சொல்லுகிறேன் கேள்விக்குறியாகிறது. அவங்க சொன்னாங்க அதனாலதான் நான் வரல, இதெல்லாம் அபத்தமான வாதம். ஸோ விஜயோட அரசியலே இன்று நாம் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய ஒரு அரசியல் என்றுதான் நான் பார்க்கிறேன். இப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் தன்னை பிரைமரி ஃபோர்ஸ்னு சொல்லிக்கிறார். இன்னைக்கு காலையில் அவர் கொடுத்த அறிக்கையில கூட நாங்கள் பிரைமரி ஃபோர்ஸ் மதுரை மாநாட்டை பற்றி அவர் கொடுத்துருக்க அறிக்கை, அடுத்த வாரத்தில் அந்த கான்ஃபரன்ஸ் பற்றி கொடுத்துருக்கிறதுல கொள்கை எதிரியையும் அரசியல் எதிரியையும் நாங்கள் எதிர்ப்போம். இந்த கதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நாங்கள் தான் பிரைமரி ஃபோர்ஸ்ன்ற வாதம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கிரவுண்டுக்கு எப்போ சார் வர போறீங்க? ஒரு ரெண்டாவது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூட இந்த 1.5 வருஷத்தில் கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் ஆகுது நீங்கள் நடத்தவே இல்லை. மக்களோட உங்களோட இன்ட்ராக்ஷன், யுவர் டைலாக் வித் சிவில் சொசைட்டி கேன் பாசிபிள் ஒன்லி த்ரூ மீடியா. அதில் நீங்கள் சோஷியல் மீடியாவில் பேசுறதுன்றது ஒரு வழிப்பாதை. ஸோ மீடியா இன்ட்ராக்ஷனும் உங்களுக்கு கிடையாது. அக்யூட் நெசசிட்டி வரும்போது நீங்கள் களத்துக்கும் வரமாட்டீங்க. போராடுறவனோட இடத்துக்கு நீங்கள் போவீங்களா, அவனை கூப்பிட்டு நீங்கள் பேசுவீங்களா? இது என்ன கதை? இது நான் கேட்குறேன். இந்த இஷ்யூவை பொறுத்தளவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நிறைய ஆங்கிள் இருந்து இந்த இஷ்யூவை நம்ம அணுகலாம். ஒன்று, மாற்று அரசியல் பேசக்கூடிய கட்சிகள் எப்படி ஹேண்டில் பண்றாங்க, பப்ளிக் எப்படி பார்க்குறாங்க, மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டிஸ் எப்படி இந்த இஷ்யூவை ஹேண்டில் பண்றாங்க, அப்புறம் முக்கியமா மீடியா எப்படி இந்த இஷ்யூவை ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றதும் இருக்கு. இப்போ விஜய் கூட இந்த இஷ்யூவை கையில் எடுத்துட்டாரு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இன்னும் பிரைம் டைம்ல இந்த இஷ்யூவை கையில் எடுத்து பேசல. அட்லீஸ்ட் நான் பார்த்த அளவுல பேசல. லாஸ்ட் 10 டேஸ்க்கு மேல நடந்துட்டு பேசல. எனக்கு தெரிஞ்சு மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ் 6 to 10 நடத்தக்கூடிய டிபேட்ஸ்ல, ஏன்னா அந்த டிபேட்ஸுக்கு பப்ளிக் ஒப்பீனியனை மோல்டு பண்றதுல ஒரு முக்கியமான பங்களிப்பு இருக்கு. ஒருத்தர் கூட அதை எடுக்கல. ஏன்னா அவங்க 90% மேல இந்த மீடியா திமுகவோட தொங்கு சதையாக, திமுகவோட கொத்தடிமையாக, திமுகவோட கூலி படையாக மாறி போனதுதான் தமிழ்நாட்டில் உள்ள 90% செய்தி சேனல்கள். அதனாலதான் ஒருத்தம் கூட 6 மணிலேருந்து 10 மணி நடத்தக்கூடிய இந்த டிபேட்ல நாட் அ சிங்கிள் சேனல் இஸ் டேக்கன் இட். இட்ஸ் அ ஷேம் ஆன் தம். வெட்கக்கேடு. தமிழ்நாட்டு செய்தி சேனலோட வெட்கக்கேடான நிலை இது. இது எடப்பாடி பீரியட் நடந்திருந்தா 24 hours அங்கே போட்டு ஓபிவான போட்டு 24 மணி நேரமும் அதை நடத்தியிருப்பானுங்க. அதை எலெக்ஷன் நெருக்கத்தில் இன்னும் அதிகமாக பண்ணியிருப்பானுங்க. இவ்வளோ முக்கியமான ஒரு இஷ்யூ நடக்குது, அதை கவர் பண்ணுறது கூட கிடையாது, அதை பற்றின ஒரு டிபேட் கிடையாது. பப்ளிக் ஒப்பீனியன் எப்படி மோல்ட் ஆகும்? இது இன்னொரு விஷயம், இது சுகாதார சீர்கேடு சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்ற ஆங்கிள்லையும் அதை நீ ஹேண்டில் பண்ணணும். அதுவும் கிடையாது.
அப்ப எந்த லெவலுக்கு இவங்க கோதி மீடியா தமிழ்நாட்டில் வந்து என்ட்ரன்ஸ்டாக இருக்காங்க. அப்புறம் மோடியை பற்றி பேசுறதுக்கும் பிஜேபி பற்றி பேசுறதுக்கும் திமுகவுக்கோ திமுகவோட தொங்கு சதையான இந்த ஊடகங்களுக்கும் எந்த தார்மீக தகுதியும் கிடையாது. அங்கே மோடிக்கு நேஷனல் மீடியா பண்ணுறது இங்கே நீ ஸ்டாலினுக்கு பண்ணுற, அவ்வளோதான். அவங்க ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? ஒன்றும் கிடையாது. அங்கே இருக்க மீடியா கூட இப்போ கொஞ்சம் வீழ்ச்சிச்சு மோடி 3.0. இங்கே இருக்க மீடியா என்ன முகம் சப்சர்வியண்ட்டாக கம்ப்ளீட்லி கொத்தடிமையாக குத்தேவல் புரியக்கூடிய ஒரு ஜந்துவாக தான் மாறி கிடக்கிறது. அதுபோக ஆக்டிவிஸ்டுகளோட செயல்பாடுமே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. குறிப்பா பெரிய அரசுகள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஈவன் மதுவந்தி கூட களத்துக்கு வராங்க. நீங்க மதுவந்தி எல்லாம் ரொம்ப பிற்போக்குவாதி RSS காரங்க அது இதுலாம் விமர்சிப்பீங்க. பார்ப்பன மனநிலை அவங்களுக்கு இருக்கு, இந்த வார்த்தை யூஸ் பண்ணிட்டாங்க அந்த வார்த்தை யூஸ் பண்ணிட்டாங்க, அவங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க அங்க. ஆமா. ஆனா பெரிய முற்போக்காளர்கள் பெரிய அரசுகளால் அங்க வர முடியல, வரமாட்டாங்க. ஏன்னா திமுகவோட உண்மையான முகம் அவங்களுக்கு வந்து திமுகவோட தொங்கு சதைகள் தானே. இவங்க மதுவந்திய ஜாதியை சொல்லி திட்டுவாங்க. இதுல இன்னொரு விஷயம் நீங்க என்னன்னா, திமுகவை எதிர்ப்பதற்கு இன்றைக்கு யாருமே களத்துல இல்லைன்னும் போது யாராவது ஓரிருவர் எதிர்த்தா கூட அவங்களை சுத்தி ஒரு மேக்னெட் மாதிரி ஒரு கூட்டம் சொல்லுது. அது திமுக கொடுக்கப்படுகிற ஒரு எச்சரிக்கை. இந்த ஆதரவு இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த விளம்பரம் இது எல்லாமே அரசாங்கம் கையில இருக்கிறதால இருக்குது. இது வந்து ஊதி ஊதி பெரிதாகப்பட்ட ஒரு பலூன், ப்ளோட்டட் பலூன். ஒரு சின்ன குண்டூசி போதும், நீங்கள் தோற்கடிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்படும் பொழுதுதான் இதனுடைய உண்மையான பரிமாணம் உங்களுக்கு தெரியும். டிசென்ட்டே இருக்கக்கூடாதுன்னு திமுக கவர்மெண்ட் நினைக்குதுங்க. அதனாலதான் இங்க எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி ஸ்பொராடிக்காவோ அல்லது வந்து ஒரு பை டிசைனோ ப்ரொட்டஸ்ட் வரும்போது பல பேர் போய் அங்கே உட்காடுறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா, இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிரான டிசென்ட்டே இல்லை. டிசென்ட் இல்லைன்னா அதுதான் ரொம்ப பெரிய டேஞ்சரு. ஏன்னா உங்க காலு கீழே இருக்க நிலம் எப்போ ஸ்லிப் ஆகுதுன்னே உங்களுக்கு தெரியாது. எடப்பாடிக்கு மிகச்சிறந்த எதிர்கட்சியா திமுக இருந்தது. திமுக எதிர்கட்சியா இல்லைன்றது பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்லை, திமுக உண்மையிலேயே கவலைப்பட வேண்டிய விஷயம். இன்னைக்கு இந்த மாதிரியான போராட்டங்கள்ல கூட வந்து பலரும் ஒன்று சேர்றாங்க அப்படின்னா அது எதோட அறிகுறினா, அரசுக்கு எதிராக அந்த அளவுக்கு கீழே வெறுப்புணர்ச்சியும் கோபமும் ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்குது. அதை மீடியா ரிஃப்ளெக்ட் பண்ண மறுக்குது. எதிர்கட்சிகளால் அதை சரியா கொண்டு போக தெரியல, நெரேட்டிவை செட் பண்ண தெரியல எதிர்கட்சிகளால. அதனாலதான் வந்து கட்சி சாராத இந்த மாதிரியான அமைப்புகள் ப்ரொட்டஸ்ட் பண்றாங்கன்னா அங்க பலரும் வந்து உட்கார்றாங்க. இந்த சோஷியல் ட்ரூத்தை திமுக புரிஞ்சுக்கணும். ஆனா அவங்க புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்லை. அவங்க எல்லாத்தையுமே எலக்ட்ரல் விக்டரின்ற ஒரே பிரிசம்ல இருந்து அவங்க பாக்குறாங்க. they are looking at everything from that only perspective. தோக்கிறது ஜெயிக்கிறதுன்றது இட்ஸ் a part of the game டெமோக்ரஸியில். 10 மாசத்துக்கு முன்னாலேயே 1 இயருக்கு முன்னாலே எலெக்ஷன் கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் 200 சீட்டு ஜெயிப்போம், 234 ஜெயிப்போம், 31 ஜெயிப்போம், 36 ஜெயிப்போன்றதெல்லாம் வந்து ஐ திங்க் இட்ஸ் நாசியேட்டிங். இதெல்லாம் வந்து ரொம்ப அதாவது தேர் ஓன் இன்ட்ரெஸ்ட் இட் ஷுட் நாட் பி டன். அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல அது நடக்கக்கூடாது. ஆனால் அவங்க எதை பற்றியுமே கவலைப்படுறதா இல்லை. இப்போ மதுவந்தி போய் உக்காடுறாங்க. நீங்கள் மதுவந்தின்றது ஒரு குறியீடு கேப்ரியல். வி நோ வாட் இஸ் அவர் பாலிடிக்ஸ் இஸ் அண்ட் ஹூ ஷி இஸ். ஆனால் அங்கே போய் அவங்க உட்காடுறாங்கன்னா அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது. சிவில் சொசைட்டியில் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது. யாரையுமே குறைச்சி மதிப்பிடாதீங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு போராட்ட காலத்துக்கு வந்து நீங்கள் வந்து என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும். ரெண்டாவது, இது மறுபடியும் சொல்கிறேன், இது ஒன்றும் பெரிய சிக்கலும் கிடையாது. கவர்மெண்ட் நினைச்சுன்னா சாதாரணமாக ஹேண்டில் பண்ணிட்டு போகலாம். ஒரு மினிமம் கர்டசி சமூக நிதியில் இந்த கவர்மெண்ட்டுக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்ததுன்னா எக்ஸிஸ்டிங் சேலரியை ப்ரொடெக்ட் பண்ணணும். அவனுக்கு அது 1/3 குறையுதுன்னா அது எந்த நியாயத்தை வச்சு நீங்கள் எடை போடுவேன் பேர். ஆனா எப்படி பாக்குறேன்னா, கவர்மெண்டோட கன்சர்ன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்னா, கவர்மெண்ட்ன்றதை விட திமுகவோட யோசனை என்னவா இருக்கும்னா, இதுல நம்ம ரிவர்ஸ் போயாச்சுன்னா அடுத்து நிறைய பேர் நிறைய டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க. அடுத்து ஆசிரியர்கள் வருவாங்க, அடுத்து டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் வருவாங்க. எல்லாரும் ஒரு வீக்னஸா இதை பார்த்து எலெக்ஷன் கிட்ட வரும்போது நம்ம மேல அழுத்தம் போடுவாங்கன்னு பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது உண்மை, அப்படிதான் பாக்குறாங்க. நான் அதை ஒத்துக்கிறேன். அதுல நியாயம் இல்லை, அதுல நியாயம் இல்லை. ஆனா அவங்க அப்படிதான் பாக்குறாங்கன்றது கரெக்ட், ஐ அக்ரி. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, குவாலிட்டேட்டிவ் டிஃபரன்ஸ் இருக்குது. இந்த போராட்டத்துக்கும் போக்குவரத்து தொழிலாளர் போராட்டத்துக்கும் ஆசிரியர்கள் போராட்டத்துக்கும் செவிலியர்கள் போராட்டத்துக்கும் அடிப்படையிலான வித்தியாசம் என்னன்னா, அவங்கெல்லாம் ஊதிய உயர்வு கேட்டு போராடுறாங்க. இவன் எக்ஸிஸ்டிங் சேலரியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு போராடுறான். அவன் 5 பேரா இருக்கலாம், 10 பேரா இருக்கலாங்க. வாக்கு வங்கின்னும் போது அவன் 2000 பேர்ன்றது ஒண்ணுமே இல்லாம கூட உங்களுக்கு இருக்கலாம். லட்சக்கணக்கான மற்ற ஊழியர்கள் போராடுறதுன்றது வந்து வேரியஸ் செக்டார்ஸ்ல நிறைய பேர் போராடுறாங்க. நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அண்ட் லைஃப் இஸ் நத்திங் பட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். நான் மறுக்கல, அரசாங்கத்துக்கு நிறைய சுமைகள் இருக்குதுன்றதையும் மறுக்கல. ஆனால் மற்ற போராட்டங்களை கையாளுற மாதிரி இந்த போராட்டத்தை கவர்மெண்ட் கையாளக்கூடாதுன்றதுக்கான ஒரே டிஃப்ரென்ஸ் குவாலிட்டேட்டிவ் டிஃப்ரென்ஸ். அவன் எல்லாருமே வந்து சேலரி ஹைக்குக்காக போராடுறான். இவன் எக்ஸிஸ்டிங் சேலரியை ப்ரொடெக்ட் பண்ண போராடுறாங்க. அவனோட சம்பளம் 1/3 குறையுதுன்னு போது அவனுக்காக பேசுறதுக்கு, அதுவும் அவன் வந்து நம்மளோட வாழ்க்கையோட முதுகெலும்பு. அவன்
ஒரு நாள் ஃபுல் ஃபிளட்ஜா என்டையர் மெட்ராஸ் சிட்டியில் இருக்க கன்சர்வன்சி ஒர்க்கர் ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா நம்ம நாரிடுவோம். few of us will die. அப்போ நம்ம வாழ்க்கை நம்ம யார் காலையா தொட்டு தினம் ஒரு தடவையா அது கும்பிடணும்னா அது துப்புரவு தொழிலாளரோட காலை தொட்டு தான் நம்ம கும்பிடணும். இது உண்மை. அப்படி இருக்கும்போது அவன் மாட மாளிகை கேட்கல, தேனும் பாலும் ஓடணும்னு கேட்கல, இருக்கிற சம்பளத்தை ₹1 கூட வசதி கொடுக்க வேணாண்டா, இருக்கிற சம்பளத்தை எங்களுக்கு கொடுக்கடான்றா. நான் அதையும் கொடுக்க மாட்டேன், 1/3 குறைப்பேன்னா இதான் இந்த எம்ஜிஆர் படத்தில் வரும் இல்லை, இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாக போகட்டும்வாங்கல்ல, அந்த வசனத்தை தான் சொல்ல தோணுது. சார் கடைசியாக இன்னும் ஒரு இஷ்யூ நம்ம டச் பண்ணிடுவோம். இப்போ ஸ்டார்டிங்ல பேசும்போது சொன்னீங்க இல்லையா, பிரைவேட்டைசேஷன் அப்படின்றது எல்லா ஏரியாஸுக்கும் வந்துதான் ஆகணும். இப்போ பிரைவேட்டைசேஷன் நடந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் நான் அதை ஸ்ட்ராங்கா ஏற்றுக்கக்கூடிய ஆளும் கூட பிரைவேட்டைசேஷன் தேவை அப்படின்ற மாதிரியும் பாக்குறேன். எஸ்பெஷலி ஏன்னா கவர்மெண்ட் சைட்ல பெரிய ஊழல் இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. பட் இப்போ என்னன்னா நம்ம இங்க சிக்கல் என்னவா இருக்குன்னா, அஃப்கோர்ஸ் நம்ம பிரைவேட்டைசேஷன்லாம் ஏத்துக்கிறோம். ஆனா இங்க மதுபானங்கள் அரசு உற்பத்தி பண்றாங்க, அதை அவங்க கைக்குள்ள வச்சுக்கிறாங்க, இபியை கைக்குள்ள வச்சிருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் கேஷ்கோ, இபியா இருக்கலாம், டிரான்ஸ்போர்டேஷனா இருக்கலாம், இதெல்லாம் பெருசா பணம் இருக்கக்கூடிய விஷயங்கள். அரசியல்வாதிகளுக்கு அது பெரிய ஒரு அசர்ட். அதெல்லாம் கையில வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப சாதாரண பேசிக்கான ஒரு விஷயம். மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, ஆனா உங்களுக்கு இவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, அதை நீங்க பிரைவேடைஸ் பண்றீங்க, அவங்க சம்பளத்தை கம்மி பண்றீங்க, இந்த சிக்கல்லாம் பண்றீங்க. ஸோ தேவையில்லாத விஷயங்களை கவர்மெண்ட் கைக்குள்ள வச்சுக்கிறீங்க, தேவையான விஷயத்த ஓரம் கட்டுறீங்க. ஏன்னா இந்த மக்களை பொறுத்தளவு இங்க வேற எந்த ஃபீல்ட்லயும் ஒர்க் பண்ண முடியாது. கேஸ்ட் ஸ்டிக்மாலாம் இதுல அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்ணும் அவங்க தனியா பிரைவேட் கையில விட்டாச்சுன்னா இன்னும் அதிகமா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஆங்கிளும் இருக்குன்னு நினைக்கிறேன். தேவையில்லாத ஏரியாவை கவர்மெண்ட் கையில வச்சுக்கிட்டு உண்மைங்க. இந்த மக்கள் வேற எந்த வேலைக்கும் போக முடியாது. பிகாஸ் இதுல சோஷியோ எக்கனாமிக் ஆங்கிள் ரொம்ப அதிகமா இருக்கு, அந்த ஸ்டிக்மா ரொம்ப அதிகமா இருக்கு. மத்தவங்க இந்த சம்பளம் மாதிரி 2 மடங்கு கொடுத்தா கூட இந்த வேலைக்கு வர மாட்டாங்க. 23,000 ரூபாய் சம்பளத்தை நீ 46,000 ரூபாய் மாத்தினாலும் இந்த வேலைக்கு பல பேர் வரமாட்டான். இது உண்மை. இது இட்ஸ் பெக்யூலர் ப்ராப்ளம். இவங்களுக்கும் பெருசா வெளில போயிடும். அது ஒண்ணு. 2வது, அதை விட முக்கியமானது, இந்த மக்களால வேற தொழிலுக்கு போக முடியாது. அதுல பாருங்க, 50 வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, 45 வயது இருக்கக்கூடிய பெண்மணி ஒரு செய்தியாளர் காலில் விழுந்து அழுகுறாங்க. அந்த அம்மா, அவர் மகன் வயது இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட் காலில் அந்த அம்மா விழுந்து அழுகுறாங்க. இதெல்லாம் அட்ரோஷியஸ் டு த கோருங்க. எந்த அரசாங்கத்திலும் நடக்காத கொடுமைங்க இதெல்லாம். ஜெயலலிதா பீரியட்ல கூட இந்த அட்டுழியெல்லாம் நடக்கல. இது என்னங்க, நீங்க ஒரு வேற தொழிலே எனக்கு தெரியாதுப்பா, இதே இந்த தொழில தான் நான் 20 வருஷமா பண்றேன், வேலையை விட்டு போனா நான் எங்க போவேன் அப்படின்னு அந்த அம்மா காலில் விழுந்து அழுகுது. அங்க இருக்க ஜேர்னலிஸ்டுங்க காலில் விழுந்து. இது என்ன கவர்மெண்ட் நடக்குது அப்ப? இது என்ன சமூக நீதி? இதை கேட்க நாதி இல்லை, துப்பு இல்லை. அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு சமூக தீமையா இன்னைக்கு மாறி நிற்குது. ஒண்ணு. 2வது, கம்மிங் பேக் டு த ஒரிஜினல் இஷ்யூ, நம்ம முதல்ல பேட்டியோட ஆரம்பத்துல பேசின மாதிரி, கேப்ரியல், இட்ஸ் இன்னெவிட்டபிள். பிரைவேடைசேஷன் இஸ் இன்னெவிட்டபிள் த்ரூ அவுட் த குளோப். கவர்மெண்ட் மேக்ஸிமம் ரிட்ரீட் பண்ணி, அது எஸ்பெஷலி இந்த மாதிரியான ஒர்க்கு, உங்களுக்கு கன்சர்வன்சி ஒர்க்கு, கார்பரேஷன் சிவிக் ஆக்டிவிட்டீஸு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், லேபர் இன்டென்சிவ் ஒர்க்கு, எல்லாத்தையுமே ப்ரைவேட்டைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. உங்களால் தாங்க முடியும். ஆல்ரெடி 50% ஆஃப் தி சென்னை கார்பரேஷன் ஒர்க் ப்ரைவேட்டைஸ்டு. ஸோ இஷ்யூ ஐ மீன் அது கிடையாது. நீ அதை ஒரு டிக்னிஃபைடு வே ஆஃப் ஹேண்ட்லிங் திங்ஸ் இருக்கு. இல்ல அது கூட லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்து நான் இப்ப அந்த மக்களே நாங்க தனியார் மயத்துக்கு ஒன்னா இது எதிர்க்கல, எனக்கு சம்பளத்தை கொடுன்னு தான் அவங்க கேட்கறேன். இல்ல அது கூட நான் எப்படி பாக்குறேன்னா சார், நீங்க பிரைவேடைஸ் பண்ணுங்க, முதல்ல இபியை பண்ணுங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷனை பண்ணுங்க, அங்கெல்லாம் எவ்வளவு நஷ்டம் வருது, இதை கம்பேர் பண்ணும்போது அதோட நஷ்டம் எவ்வளவு பெருசா இருக்கு. அவ்வளவு நஷ்டம் வர ஏரியாவை நீங்க உங்க கைக்குள்ள தான் வச்சிருக்கீங்க, அதை பிரைவேடைஸ் பண்ணல. மதுபானங்கள் அதை நீங்க உங்க கைக்குள்ள வச்சிருக்கீங்க, அது பெரிய லாபம் கொடுக்குது. அதெல்லாம் பண்ணாம இங்க முதல்ல ஏன் கை வைக்கணும்? அது அப்படிதான் கவர்மெண்ட் அப்படிதான் ஃபங்க்ஷன் பண்ணும். சரி, எனவே நான் அந்த கோர் ஆஸ்பெக்டை கூட டச் பண்ண விரும்பலன்னு நான் இதுதான் முறை. ஆல்ரெடி half of the corporation work is privatized, more than half of the work is privatized. ஸோ அதில் நீங்க அந்த ஆங்கிளில் போனீங்கன்னா அது ரொம்ப அல்ட்ரா லெஃப்ட் ஆர்குமெண்டா இருக்கும். தட் ஹோல் குட்ஸ் வாட்டர், அது கிடையாது. இதை நீ ஒழுங்கா பண்ணிட்டு போய், ஈவன் இப்போ நீங்க பிரைவேடைஸ் பண்ற இடத்துல கூட இவ்வளவு இன்ஹியூமனா பண்ணல. தட் டூ எஸ்பெஷலி as you said correctly கேப்ரியல், இதோட சோஷியல் ஆங்கிள் இருந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிக்மா அட்டாச் வித் இந்த காஸ்ட் ஆங்கிள், இந்த ஸ்டிக்மா அட்டாச் வித் இட். அப்ப கவர்மெண்ட் கூடுதல் போகுது. இது எல்லாமே எவ்வளவு ஒரு மோசடி, பொய், பித்தலாட்டம், போலித்தனம்னா சமூக நீதினு பேசுற ஒரு அரசுல இது நடக்குது. இது எடப்பாடி பீரியட்ல நடந்ததுன்னா கூட கண்டுக்காம நீங்க போகலாம். ஏன்னா அவங்க சமூக நீதினு அவங்க வாயில வந்ததே கிடையாது. அவருக்கு வந்தமா, 4 காசு பார்த்தோமா, கொள்ளை அடிச்சோமா, போனோமா, இவ்வளவுதான். உங்களை மாதிரி சமூக நீதி சமூக நீதி சமூக நீதினு பேசிட்டு
இந்த காரியம் நடக்குதுன்னா அப்ப செயலுக்கும் வார்த்தைக்குமான வித்தியாசம் இவ்வளவு பெரிய இடைவெளியில இருக்குல்ல. திராவிட மாடல் ஆட்சியின் இன்னொரு கோரமுகம் துப்புரவு தொழிலாளர்களின் போராட்டம். ரொம்ப நன்றி சார். பிஸியான டைம்ல அருமையான ஒரு பேட்டி கொடுக்க ரொம்ப நன்றி.